சின்ன காரியத்தை விட்டு கொடுக்காத தன்மை. ஆனா சொல்றாங்க விட்டு கொடுத்தால் கெட்டு போகிறது கிடையாது. இதே போல சமாதானம் எப்படி வருதுன்னா, ஒரு கணவனோ மனைவியோ பிள்ளைகள் இடத்துலயோ சொந்த பந்தமோ பக்கத்து வீடோ எதிர் வீட்லயோ அவங்கள அந்யோன்யமா இருக்கிற போது ஒரு சமாதானம் வரும். ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க ஏதோ பேசிட்டாங்க, அவங்க அறியாம சொல்லிட்டாங்க, விட்டு கொடுத்துடலாம். அப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, சமாதானம் பெறலாம். ஆனா எப்படி அவங்க சொல்லலாம்? அவங்க ஒரு எஜுகேட்டர் தானே, அவங்க படிச்சவங்க தானே, அவங்க வயசானவங்க தானே, அவங்க வாலிபர்கள் தானே, அவங்க இந்த பிராயம் தானே, அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்களே, அவங்க எப்படி செய்யலாம், எப்படி சொல்லலாம்? அப்படி நம்ம ஏட்டிக்கு மாட்டாக பேசணும்னா அந்த காரியம் கசப்பா மாறிடும். அதே போல ஒண்ணு புரிஞ்சுடுங்க, நம்ம சுத்தி உள்ள ஜனங்கள் நம்ம சமாதானமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். சமாதானம் எப்படி வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடிப்படி அந்த ஒரே குடும்பத்தை ஒரே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறோம், நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டெய்லி சண்டை போட்டு இருந்தா எப்படி அவங்க சமாதானமா இருக்க முடியும்? ஒருவருக்கு ஒரு பிரிஞ்சு தானே இருக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு இருதயத்தை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிடலன்னா, பிள்ளை அதே மாதிரி பெற்றோர்களுக்கு இருதயத்தை பிள்ளைகள் புரிஞ்சுக்கிடலன்னா எப்படி இருக்கும்? சமாதானம் வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு கொடுக்கிற தன்மை நம்மள்ட்ட இருக்கணும். அநேகத்தை சுத்தமானவே அந்த இதே இல்லை, ஏன்னா விட்டு கொடுக்கறதே கிடையாது. சில காரியத்தை நம்ம கொஞ்சம் தாழ்மையாட்டு அமைதியா காரியங்களை போனோம்னா சமாதானம் கண்டிப்பா வரும். யார்ட்டையும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது சமாதானம் வரும். அது இல்லாம நம்ம பிடிச்ச மொயிலுக்கு தான் 4 காலையில 18 காலையில நினைச்சோம்னா சமாதானம் வரவே செய்யாது. சுற்றி உள்ளவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டே இருக்கணும், லைஃப் லாங் சண்டை போட்டுட்டே இருக்கணும். அது தேவையா? அது தேவையில்லை.